தங்க பிள்ளையே, வரும் வெள்ளிக்கிழமை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அதனால் சில விஷயத்தை நீ முன்னதாக தெரிவித்து, உனக்கு வாழ்க்கையில் நீ முன்னதாக தெரிந்து கொண்டால் சில விஷயங்களை மாற்றிக்கொள்வாய். சில விஷயங்கள் உனக்கு புரியும் என்பதனால்தான் வரும் வெள்ளிக்கிழமை என் தங்க பிள்ளைக்கு இந்த விஷயமெல்லாம் நடக்கப் போகிறது. அதே போல் நீ கேட்ட விஷயம் ஒன்று கிடைக்கப் போகிறது. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு இந்த விஷயத்தை சொல்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. ஏனென்றால் என் தங்க பிள்ளை அதிகமாக சில நேரங்களில் அழுகிறது. நம் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறதே, அது என்றுதான் மாறும் அல்லது மாறவே மாறாதா என்று நீ மனதுக்குள் புழுங்கி புழுங்கி அழுது கொண்டிருக்கிறாய். இந்த அழுகுரலானது இந்த வாராகி தாயால் கேட்க முடியவில்லை. அதனால்தான் என் தங்க பிள்ளைக்கு சில ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி, சில விஷயங்களை செய்து கொடுத்து, சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது, என் தங்க பிள்ளையை நீ எதற்காக அழுகிறாய் என்று அனைத்தையும் சொல்லி புரிய வைக்கதான் இப்பொழுது இந்த வாராகி தாயானவள் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு வரும் வெள்ளிக்கிழமை உன் இல்லத்தில் இது அனைத்தும் நடக்கப் போகிறது. ஆனால் நான் ஒரு சிறு விஷயத்தை சொல்லுவேன், கட்டாயமாக நீ அதை கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடிக்கும் பட்சத்தில் இது அனைத்தும் நடக்கும். ஏனென்றால் மனக்குழப்பமானது நம் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும் பொழுது நீ கேட்ட விஷயத்தையே உன் கண் முன்னே நான் நிறுத்தினாலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. சில ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். ஆனால் அந்த உண்மை உன் வாழ்க்கையில் மரண வழிகளை கொடுத்து கொண்டிருக்கிறதே என்று அந்த ஏமாற்றத்தையே எண்ணி எண்ணி நீ அழுது கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எப்படி நடக்கும் என் தங்க பிள்ளையே? ஏமாற்றம் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், துரோகம் இருக்க வேண்டும், பொய் பொறாமை அனைத்தும் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அந்த மனிதர்களெல்லாம் நீ கண்ணில் காட்டி கொடுப்பதற்கு ஒரு கஷ்டகாலம் வரத்தானே செய்யும். அந்த கஷ்டகாலம் உனக்கு அற்புத காலமாக மாறுகிறது. ஆனால் என் வாழ்க்கையில் கஷ்டகாலம் மட்டுமே நிரந்தரம் என்று எண்ணி தினந்தோறும் இப்படி அழுது கொண்டிருந்தால் என் தங்க பிள்ளையே, வரும் நல்ல காலம் எப்படி உன்னால் சாதிக்க முடியும்? எழுந்திரு என் தங்க பிள்ளையே, அழாதே. ஒவ்வொரு நாட்களும் இந்த தாய் உன்னுடன் இருக்கிறேன். ஒவ்வொரு நாட்களும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்ய மற்றவர்கள் தேவையில்லை. நீ யாரிடமும் கையேந்த வேண்டாம். எவருடைய அன்புக்கு நீ எதிர்பார்க்க வேண்டாம். எவருடைய காலிலும் நீ போய் விழ வேண்டாம். எவருடைய அன்புக்காக காலில் விழுந்து கதற வேண்டாம். அவர்கள் இப்படி மாறிவிட்டார்களே, இவர்கள் இப்படி துரோகம் செய்து விட்டார்களே, நேர்மையாக இருந்ததற்கு இவ்வளவு வழிகள், இவ்வளவு வேதனைகளா நான் அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் குமுறி குமுறி அழுவது இந்த தாயின் செவிகளால் பார்க்கவும் முடியவில்லை, கேட்கவும் முடியவில்லை. என் தங்க பிள்ளையே, நீ அழாதே. நான் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றுவேன். மற்றவர்கள் உனக்கு என்ன விதைத்தார்களோ அந்த விதையை அவர்கள் அறுவடை செய்ய போகிறார்கள். நீ நல்ல விதையை விதைத்தாய். அதனால்தான் இந்த நல்ல உள்ளத்திற்காக இந்த தாய் ஓடோடி வந்து இப்பொழுது நீ செவி கொடுத்து சில விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? எதற்காக கேட்கிறாய் என் தங்க பிள்ளையே? நீ எவருக்கும் கெடுதல் செய்யவில்லை, எவருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, எவருடைய வாழ்க்கையும் நீ கெடுக்கவில்லை. அதனால்தான் இந்த நல்ல உள்ளத்திற்கு நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் உன் வாழ்க்கையில் இந்த வாராகி தாயானவள் வந்து மிகப்பெரிய அற்புதத்தை செய்து கொடுக்க போகிறேன். நீ தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே என்று சொல்லுகிறேன். ஆனால் நான் உண்மையாக இருந்ததால் தான் இப்படி ஏமாந்து விட்டேன். பொய் பித்தலாட்டம் அப்படி இருந்திருந்தால் நான் என் வாழ்க்கையில் அப்படியே சாதித்திருப்பேன் என்று நீ அழுது கொண்டிருக்கிறாய். அப்படி இருந்தால் நீ என்னை சந்தித்துவும் இருக்க முடியாது. நான் இப்பொழுது இந்த ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் அல்லவா? இது நடந்திருக்காது. வாழ்க்கையில் இந்த விஷயம் எல்லாம் நடக்க வேண்டும், இந்த விஷயம் எல்லாம் நடக்கக்கூடாது, இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் என்று ஏற்கனவே எழுதப்பட்ட விதிதான். ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு தக்க பாடத்தை காலங்கள் அல்ல, கர்ம வினை கொடுக்கும். அதை பற்றி நீ கவலை கொள்ளாதே. ஆனால் உடனே கிடைக்க வேண்டும் என்று தண்டனை, அவர்களுக்கு உடனே நியாயத்தை வழங்க வேண்டும் என்று எண்ணாதே. எல்லா விஷயத்திற்கும் சில விஷயத்திற்கும் கண்டிப்பாக காலம் என்று ஒன்று இருக்கிறது. அதிகாலையில் சூரியன் உதிக்க வேண்டுமோ, இரவு நிலவு வர வேண்டுமோ, அதே போல்தான் காலத்திற்கு ஏற்ப என்ன விதை விதைத்தார்களோ அதை நிச்சயமாக அறுவடை செய்தே ஆக வேண்டும். நீயாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி,
கர்ம வினையில் இருந்து தப்பிக்க முடியாது. இது அனைவருக்கும் பொதுவான விஷயம். அதனால் நீ தைரியமாக இரு என் தங்க பிள்ளையே. எழுந்திரு. சரியாக உண்ண உணவு. நாட்களாக நீ உணவை எடுத்துக்கொள்வதில்லை. சாப்பிட்டியா என்று கேட்கக்கூடிய உறவே நம்மை இப்படி துரோகம் செய்துவிட்டதே என்று நீ அழுவது எனக்கு புரிகிறது. சாப்பிட்டியா என்று அவர்கள் கேட்க வேண்டாம். இனிமேல் நான் கேட்கிறேன். தினந்தோறும் நீ சாப்பிட்டியா என்று நான் கேட்பேன். நீ உறங்காமல் இருந்தால் உனக்கு தாயாக இருந்து மடி மீது நான் தாளாட்டுவேன் என் தங்கப்பிள்ளையே. ஏனென்றால் நீ எனக்கு பிடித்தமான தங்கப்பிள்ளை. உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் இந்த தாயால் ஒரு பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு தினந்தோறும் வருகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் என்னை கேட்பதற்கு ஒருவர் கூட கிடையாது. இந்த உலகத்தை நான் வெறுக்கிறேன், என் மீது பாசம் காமிப்பதற்கு யாருமே கிடையாது என்று உன்னையே வெறுத்து கொள்ளாதே. உன்னை அன்னையாக நான் பாவித்து ஒவ்வொரு நாட்களும் என்னை நீ பாவிக்க வேண்டும். அன்னையாக நீ நினைத்தால் தாயாக இருந்து உனக்கு அனைத்துமே. எவர் கண் முன்னும் உன்னை தலைகுனிய விடமாட்டேன் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. நீ கண்ணீர் வடித்தால் இந்த தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. இந்த பதிவினை கேட்கும் பொழுது கூட உனக்கு கண்ணீர் வரலாம். ஆனால் அழாதே. நீ கண்ணீர் வடிப்பதற்காக நான் ஒரு பொழுதும் இந்த ஆறுதலை சொல்லவில்லை. நீ தைரியமாக எழுந்து வர வேண்டும். சில கஷ்டத்தில் இருந்து ஒவ்வொரு நாட்களும் உனக்கு அவமானங்களை ஏற்படுத்தியவர்கள் கண் முன்னே உன்னை நான் வாழ வைக்க வேண்டும். நான் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை எல்லாம் அடி வேரோடு தூக்கி எறிந்துவிட்டு இந்த தாய் இருக்கிறேன் என்று பிடித்த விஷயத்தை செய்து, தாயே நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு நீங்கள் வெற்றியை கொடுக்க வேண்டும், என்னுடன் வர வேண்டும் என்று இந்த நாணயத்தை உன் கையில் வாங்கி கொண்டு எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றிதான். இந்த நாணயமானது எதற்காக தெரியுமா என் தங்க பிள்ளையே? உனக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய சில விஷயம் இதில் இருக்கிறது. அதனால் நானே உன்னுடன் இருப்பது போல நீ பாதுகாப்பாக உணருவாய். இந்த நாணயமானது சாதாரணமான நாணயம் கிடையாது. பிடித்தமான நபரை நீ கரம் பிடித்து கொண்டு நடந்தால் உன் பாதை சந்தோஷமாக மாறும். அதே போல்தான் என்னை உன் வலது கரங்களில் வைத்துக்கொண்டு நீ நடை பயணம் செய்தால் அந்த பயணம் முழுவதுமே வெற்றியாக தான் மாறும் என்பதுதான் இந்த நாணயம். அதனால்தான் பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே, இந்த நாணயத்தை இந்த தொலைபேசியின் மூலமாக வாங்கி கொண்டு நீ எங்கு சென்றாலும் எதை என்னிடம் வேண்டினாலும் நான் உனக்கு அப்படியே நடத்தி கொடுப்பேன் என்று சொல்லுகிறேன். ஆனால் சில கஷ்டத்தை எண்ணி, கவலைகளை எண்ணி, கடன் பிரச்சனை எண்ணி இன்னும் என் தங்க பிள்ளை இந்த நாணயத்தை வாங்காமல் இருக்கிறது. வாங்கிய தங்க பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீயும் வாங்கிக்கொள் என் தங்க பிள்ளையே. நான் உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையும் கடன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த நாணயம் உன் கையில் இருக்கும் பொழுது நானே உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கூடிய விரைவில் இந்த நாணயம் இன்னும் சில காலத்திற்கு மட்டும்தான் எங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. அதனால் உடனடியாக வாங்கி கொண்டு என்னை வணங்கி நீ எங்கு சென்றாலும் உனக்கு வெற்றிதான். அதனால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துவிடு, அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, ரொம்ப நாளா ஒரு சர்ப்ரைஸான விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரம் தரும் வாராகி ஆலயம் வந்து செங்கல்பட்டு வையாவூரில் திருவிழா நடக்க போகுது. என்னைக்கு அப்படின்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி திறப்பு விழா, கும்பாபிஷேகம், மகா கும்பாபிஷேகம் வந்து நம்ம வரம் தரும் வாராகி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போகுது. என்னுடைய தங்க பிள்ளைகள் அனைவரும் வந்து வரணும், என்னோட ஆசை அதுதான். அதே மாதிரி அம்பாளுடைய ஆசையும் அதுதான். எந்த லொக்கேஷனில் இருக்குது, இப்போ லொக்கேஷன் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரு, அந்த நம்பருக்கு நீங்கள் லொக்கேஷன் வந்து வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாலும் இந்த 2 தொலைபேசியின் மூலியமாக நீங்கள் தொடர்பு கொண்டு எந்த இடம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. எல்லாரும் வாங்க, நானும் உங்களை மீட் பண்ணுறேன். அதே மாதிரி எதனா ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொலைபேசியின் மூலியமாக தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிங்க. ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் அனைவரும் வரணும், அதுதான் என்னுடைய ஆசை. தங்க பிள்ளைகளா, இந்த காயினை வாங்கின ஒவ்வொரு தங்க பிள்ளைங்க வீட்லேயும் அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மகிழ்ச்சி,
அவ்வளவு விஷயம் நம்ம வாராகி அம்மா மகாலட்சுமி சொரூபமா போயிட்டு அவ்வளவு அற்புதம் செய்யறாங்க. அதே மாதிரி அதை கேட்கும் பொழுது வாங்கின தங்க பிள்ளைகளாம் எனக்கு இது நடந்தது மேடம், அது நடந்தது, நான் நினைச்சது நடந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த நாணயம் வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க. என்ன இதனால வந்து பலன் அப்படின்னா கடன் பிரச்சனை முதல்ல. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து வாராகி அம்மா வந்து மகாலட்சுமி சொரூபமா வராங்க ஒவ்வொரு இல்லத்துக்கும். அப்போ மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரும்பொழுது உங்கள் கடன் பிரச்சனை முதல்ல வந்து தீருது. பண பிரச்சனை, அதே மாதிரி உறவு பிரச்சனை, உங்களுக்கு யாராவது வந்து செய்வன செய்யறாங்கன்னா உடனடியா அவங்கள காட்டி கொடுத்துருது. ஏன் அப்படின்னா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது முன்னதாகவே அறிகுறி காமிச்சிருது. அந்த அளவுக்கு வந்து இந்த நாணயம் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு அருள் புரியுறாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு காரியம் போறீங்க, ஒரு வேலை கிடைக்கல, தடை மேல தடை ஏற்படுது, அதே மாதிரி ஒரு வியாபாரத்துல தொழில் வந்து சரியில்லை, தொழிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல இந்த நாணயத்தை வந்து வேண்டிக்கிட்டு நான் சொல்லுவேன், அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு நீங்க கொண்டு போனோம். அப்படி நீங்க கொண்டு போற இடத்துல வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தோல்வி அடைந்து வரமாட்டீங்க. ஏன் அப்படின்னா அம்பாள் வந்து மகாலட்சுமியா உங்க கூட வராங்க. அவங்க கூட வரும் பொழுது உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அதனால வாங்கிய தங்க பிள்ளை வீட்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்க வீட்லயும் அது நினைச்சபடி நடக்கிறதுக்கு இந்த நாணயத்தை உடனே வந்து ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க. கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த நாணயம் வந்து உங்களுக்காக வந்து அம்பாள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சொல்றேங்க, ஒரு விஷயம் நம்ம நல்லது நடக்குது அப்படின்ற போது யாரோ ஒரு மூலியமா வந்து தெரியும். அதை வந்து அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால இந்த ஆஃபர் கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பார்த்த உடனே புக் பண்ணிங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா தங்க பிள்ளைகளா? சீக்கிரமா எடுத்து கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. சரிங்களா?